எவன் தான் அந்த மண்டையை கண்டுபிடிச்சதோ தெரில. ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு தெரில. திருப்பி அதே ஆஃபீஸுக்கு போகணுமா அப்படின்னு இருந்துச்சு. சரி நம்ம தலையெழுத்து டே உட்காந்து என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு குளிச்சுட்டு டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். உமக்கெல்லாம் கடைசிக்கு தான் இந்த நிலமை தான் போல ப்ரோ. காலைல சாப்பாடுக்கு கூழு சரி ஹெல்த்து உடம்புக்கு. நான் அவ்வளோவா குடிக்க மாட்டேன், பட் ரீசெண்ட் டேஸில் இப்போ குடிச்சிட்ருக்கேன். நல்லா தான் இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு உண்ட மேகத்தில் ஒரு 5-10 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்கினேன். பட் அப்போயே மனசாரு இல்லை. சரின்ட்டு அப்படியே மெட்ரோ ஏறி போயாச்சு. மெட்ரோவில் உட்காந்துருங்க, மெட்ரோ ஸ்டேஷன்டா. மெட்ரோவில் ஏறிட்டேன். என்னடா பையன் முன்னாடி மாறிடுன்னு பார்க்காதீங்க, இங்கே முன்னாடி தான் மாட்டணும். நம்மளும் அந்த பிக்சரில் விட பாருங்கள், முன்னாடி போகணும் நான் போட்டுருவேன். அப்படியே ஆஃபீஸ் போயிட்டேன். தூங்கி எழுந்திரிச்ச மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு என்னடா அது சரி போய்த்தல எவன் என்ன பார்த்தேன் நான் வேஞ்சேன் என்ன அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன். பார்த்தவங்க செம்ம வெதர் இன்னைக்கு அவ்வளோ பேர் இருந்துச்சு. அப்படியே எப்போதும் போல் டிஃப்டில் போயிட்டேன். மண்டை இப்போ இருக்க ரொம்ப கேவலமாக போயிட்டே இருந்துச்சு. எப்போதுமே நம்ம போயிட்டு டுடோ லிஸ்ட் கூட தான் வேலை பார்க்குறது. பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டு டீ குடிக்க போனேன். டீ குடிச்ச உடனே நல்லா கிளம்பிட்டா அப்படி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள். சென்னையில் ரீசெண்டாக இப்போது மெட்ரோ வேலை பார்த்துட்டு இப்போ கீழே விழுந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இங்கேயும் அடிக்கடி இது மாதிரி ரொம்ப இது பண்ணி வேலை பார்ப்பாங்க. அப்படியே வர வழியில் நம்ம டிஎன்ஆண்டியை பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாச்சு. இந்த இதுக்கு தாங்க வேகமாக வந்தேன். சாம்பாரும் உருளைக்கிழமும் சுட சுட சோறு அப்படியே எடுத்து ஒரு பைட் வச்சா அப்படி இருக்கும். பசிக்கு செம்மையாக இருக்கும். இதனால தான் சீக்கிரம் ஓட்டி வந்துடுவேன் ஆஃபீஸ்லேருந்து. வந்துட்டு படுத்துங்களான்னு நினச்சா அதான் கிடையாது, வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும் அவ்வளோதான். அப்படியே உட்காந்து தட்டு கூட்டன்னு தட்டிட்டு நடாது அப்படின்ட்டு உட்காந்து நான் ரெஸ்ட் எடுத்துனேன். ரெஸ்ட்டு எல்லாம் 5-10 நிமிஷம் தான், அதுக்கு மேலாம் எடுத்தால் வேலைக்கு எழுது கடைசியும் வேலை இருக்கும். அப்படியே அந்த வெள்ளத்தை வந்து பார்த்தா சாயந்தராச்சு. இந்த சன்ரைஸ் வந்து எங்கள் வீட்டிலேருந்து திறந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். அதை ஒரு அப்படியே லுக் விட்டுட்டு சன்கிஸ்டாக ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே நின்னேன். அப்படியே அந்த நைட்டு வந்து பார்த்தா டொமால்டுமின்னு வெடி. அரசியல்வாதிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் வெடிச்சிட்டு மேக்கோ. மணி 9 ஆச்சு, இன்னும் முடிஞ்ச பாடல. நடாதே அப்படின்ட்டு ஒரு சின்ன விஷயம் தான், பட் முடியல. கடைசியாக சாப்பாடு டைமு சாப்பிட்டு முடிச்சா சேமியா. நீ ஓவரால் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக மட்டமாக கடுப்பாக அது என்னெல்லாம் சொல்லணுமோ அந்த மாதிரி இருந்துச்சு.